ஹாய், நான் சிந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பும் மீன் வறுவலும். நம்ம முதல்ல மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதுல வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்து மெதுவா கிளறி விடணும். இப்போ இதை 30 நிமிஷம் ஊற வைக்கணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தவால எண்ணெய் விட்டு அதில் ஊற வச்சிருக்கிற மீன் துண்டுகளை எல்லா பக்கமும் வேகிற மாதிரி வறுத்து எடுக்கணும். இப்போ நம்மளோட டேஸ்டியான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா சுட தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். புளி ஊறின உடனே அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்காக 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம், ஜீரகம், உளுந்து சேர்த்து லேசாத ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு தாளிப்பு வடகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே அதில் ஒரு தக்காளி, 4 பூண்டு பல், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதுல வடிகட்டி வச்சிருக்கிற புளிசாரை சேர்த்து கலந்து விட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விடணும். குழம்பு கொதிச்ச உடனே கழுவி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை அதுல சேர்க்கணும். மீன் துண்டுகளை சேர்த்து 3/4 வாசி மூடி 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ அதுல 2 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடணும். குழம்பு கொதிச்ச உடனே அதுல கருவேப்பிலை சேர்த்தா பிரமாதமான மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை திரும்பவும் மீட் பண்றேன். பாய்.